ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்ட் டச்சிங் நாவல்ஸ். என்னுள்ளே நுழைந்தவனே எபிசோட் 3. முதல் நாள்தான் திருமணம் முடிந்தது என்பதால் உறவினர்கள் ஒரு சிலர் வீட்டில் இருந்தனர். மித்ரன் கிளம்பி அறையிலிருந்து வெளியில் வரவும் அதை எதிர்பார்த்தாற்போல் இளம் மஞ்சள் நிறத்தில் பனாரஸ் பட்டு உடுத்தி எளிமையான அலங்காரத்துடன் அவன் எதிரில் வந்து நின்றாள் மித்ரா. என்னங்க, இது நல்லா இருக்கா என ஆவலுடன் கேட்க, அவனோ நிமிர்ந்து கூட பார்க்காமல் வராண்டாவில் அமர்ந்திருக்கும் உறவினர்களுக்கு நடுவில் சென்று அமர்ந்து கொண்டான். அவனின் ஒதுக்கத்தில் அவளின் முகம் சுருங்க, பின்னர் இது எதிர்பார்த்த ஒன்றுதானே என தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள். அப்போது மித்ரன், நீயும் மித்ராவும் விளக்கேத்தி சாமி கும்பிட்டு உங்க மாமியார் வீட்டுக்கு மறுவிருந்துக்கு போயிட்டு வாங்க என்றார் அவனின் தந்தை. என்னது, மாமியார் வீடா? அங்க எதுக்கு என சாதாரணமாக கேட்க நினைத்தவன் சத்தமாக கேட்டுவிட, அப்போது அங்கிருந்த பெரியவர், ஏண்டா பேராண்டி, மாமியார் வீடுன்னு சொன்னா உடனே அலறுற? பழைய கஞ்சி புளிக்கத்தான் செய்யும். எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? என்னப்பா நான் சொல்றது என சொல்லிவிட்டு அவர் நம்மட்டு சிரிப்பு சிரித்தார். ஆஹா, சொந்தக்காரங்க அலப்பறைய ஆரம்பிச்சிட்டாங்களே என மனதிற்குள் புலம்பியவாறு சுரேஷ் மித்ராவை பார்க்க, அவளும் அமைதியாக கல் போல் நின்று கொண்டிருந்தாள். பரவாயில்ல, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா என்று நினைத்தபடி தன்னவளை பார்க்க, ராஜியின் பார்வையில் சக்தி இருந்தால் அந்த நேரத்தில் அவன் பஸ்பமாகி இருப்பான். உடனே சுரேஷ் அவளிடம், இப்போ இவ எதுக்கு இந்த பார்வை பார்க்கறா என யோசித்தவன் சட்டென மீண்டும் தலைக்கு மேல் பல்பு எறிய, ஐயோ, இப்படி ஒரு குழப்பம் இருக்கா என அலறியவாறு மீண்டும் தன் மனைவியை பார்த்தவன், இது உங்க வீட்டை சொல்லல, அவங்கள என மித்ராவை அவன் கஞ்சாடை காட்ட, அவ ஏன் தங்கச்சி, அப்போ இது எனக்கும் தானே என அவள் வாய்க்குள் முணங்க, சுரேஷ், அச்சச்சோ, இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் தெளிவா இருக்காளே, எப்படி சமாளிக்கிறது என தெரியாமல் விழித்து கொண்டு நின்றான். மித்ராவோ அந்த பெரியவர் அப்படி பேசியதும் ஆத்திரத்திலும் ஆற்றாமையாலும் வரும் கோபத்தை அடக்கியவாறு மித்ரனை பார்க்க, அவனும் பதில் சொல்லாமல் சிரித்தபடியே அமர்ந்திருந்தான். ஏமா, மறுவீட்டு அழைப்புக்கு பொண்ணு வீட்டில இருந்து யாரும் வரமாட்டாங்களா? நாமளே போய் விருந்து போடுங்கன்னு நிற்கணுமா என கேட்டுக்கொண்டே அங்கு வந்தாள் மித்ரனின் அக்கா சுபத்ரா. மற்ற இரு பெண்களும் திருமணம் முடிந்ததும் ஊருக்கு சென்று விட்டார்கள். பெரிய அண்ணன் அதிகம் எதிலும் கலந்து கொள்ள மாட்டார். ஆஹா, இவ வேற எரியிற நேரத்துல கொஞ்சம் பெட்ரோலை ஊத்துறாளே, இனி அடுத்தது என்ன என்றபடி தந்தையின் முகத்தை சுரேஷ் பார்க்க, ஒரே ஊருக்குள்ள இருக்கோம், அவங்க வந்தா என்ன, நாம போனா என்ன, ரெண்டும் ஒண்ணுதான் அம்மா என அபிராமி குடும்ப தலைவியாக பேச, இது புது சம்பந்தமா இருந்தா முறையா வந்து அழைச்சிட்டு போயிருப்பாங்க, இது பழைய சம்பந்தம் தானே, அதான் 2 பொண்ணு கொடுத்துட்டோம், இந்த பழமும் புளிக்கும்னு ஆச்சு, இனி எதுக்கு அங்க போய் நிக்கணும்னு வரல போல என மித்ராவை மேலும் கீழும் இலக்காரமாக பார்த்தபடி சொன்னாள் சுபத்ரா. மித்ராவுக்கும் அப்படியே மண்ணில் புதைந்துவிட மாட்டோமா என இருந்தது. சுபத்ரா, இது பெரியவங்க விஷயம், நீ சும்மா இரு என சுந்தரேசன் ஒரு அதட்டல் போட, ஆமா, இப்படியே என்ன அடக்குங்க, ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், என் புருஷ வீட்டு சொந்தத்துல நல்ல படிச்ச வாத்தியார் வேலையில ஒரு பொண்ணு இருக்கு, ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நம்மளை விட அதிகம், ஒரே பொண்ணு, அழகா இருக்கும், தம்பிக்கு பார்க்கலாம்னு சொன்னேன், எங்க கேட்டீங்க? அதுக்குள்ள இந்த அமுக்குனி ஒரு குண்டை தூக்கி போட்டு எல்லாத்தையும் குழப்பி விட்டுட்டா. அவங்களா இருந்தா இந்நேரம் பெரிய காரோட நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. இப்ப பாருங்க, நம்ம தான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்க வேண்டியதா இருக்கு, அனுபவிங்க என அபிராமியின் அருகில் முணங்கி கொண்டே நின்றிருந்தாள் சுபத்ரா. சுபத்ராவும் மோசமான பெண் கிடையாது. தனது தம்பிக்கு பெரிய இடத்தில் அழகான படித்த பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும் என ஆசைப்பட்டாள். ஏனெனில் 2 அக்கா ஒரு அண்ணன் இவர்களுக்கு முன்பே திருமணமாகிவிட்டது. சுபத்ரா, சுரேஷ், மித்ரன் இவர்களுக்கிடையே வயது வித்தியாசம் குறைவாக இருந்ததால் படிப்பு மற்ற விஷயங்களில் ஒத்திருந்தனர். மித்ரன் கடைக்குட்டியாக இருந்ததால் சுபத்ரா அவனிடம் அதிக பாசமும் உரிமையும் கொண்டிருந்தாள். அதனால் தான் நினைத்தபடி தனது தம்பி திருமணம் நடக்கவில்லை, ஏன் அவன் நினைத்தபடி கூட அவன் திருமணம் நடக்கவில்லை என்பதால் மித்ராவின் மேல் கடும் கோபத்தில் இருந்தாள். அப்போது மித்ராவின் சித்தப்பா, அவரது மகன் கதிர், சுபா மூவரும் மித்ரனின் வீட்டிற்குள் நுழைந்தனர். அவர்களை பார்த்ததும் மித்ரா நிம்மதி பெருமூச்சு விட, கிண்டலாக பேசிக்கொண்டிருந்த உறவினர்கள் எல்லாம் வேகமாக எழுந்து வாங்க வாங்க என சொல்லவும், வாங்க சம்மந்தி என அனைவரையும் வரவேற்றனர் சுந்தரேசன். ராஜி, பெரியவங்களுக்கு தண்ணி கொண்டு வா என அபிராமி கூற, இதோ அத்தை என்றபடி சமையலறை நோக்கி சென்றாள். செல்லும் வழியில், எங்களுக்கு முறை தெரியும், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கணும், இப்போ என்ன சொல்றீங்க
என சுபத்ராவிடம் சொல்லிக்கொண்டே உள்ளே சென்றாள் ராஜி. சுபத்ராவின் முகம் அவமானத்தில் தொங்கி போனது. மன்னிச்சிருங்க சம்பந்தி, இங்கே வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, தப்பா எடுத்துக்காதீங்க என வீட்டிற்கு பெரியவரான மித்ராவின் சித்தப்பா கேட்க, அதனால என்னங்க, இங்க எல்லாரும் இப்பதான் எழுந்தாங்க, பரவாயில்லைங்க என்றார் சுந்தரேசன். அதற்குள் சுபா மித்ராவின் அருகில் சென்றவள், என்னடி நேத்து இரவெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என கேட்க, ஏற்கனவே ஆத்திரத்தில் நின்று கொண்டிருந்தவள் இதை கேட்டதும் திரும்பி சுபாவை முறைக்க, என்னடி முறைக்கிற, அப்போ இதுவும் நடக்கலையா? அது எப்படி நடக்காம இருக்கும்? நீ ஆசைப்பட்டு கட்டினவனாச்சே, பதில் சொல்லுடி என அவளை மீண்டும் சீண்டினாள். அவளோ எரிச்சலுடன் சிரித்து, இதான் பதில் என சொல்லிவிட்டு மீண்டும் பெரியவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் கவனம் செலுத்தினாள். சுபாவோ, வீட்டுக்குத்தானே வருவ, வாடி உன்னை அங்க வச்சுக்கிறேன் என சொல்லிவிட்டு மீண்டும் தன்னிடத்தில் போய் அமர்ந்தாள். மித்ராவின் வீட்டார் வந்தவுடன் வாங்க என மரியாதைக்கு சொல்லிவிட்டு பின்னர் தனது உறவினர்களோடு பேச ஆரம்பித்து விட்டான் மித்ரன். கதிரும் சுரேஷும் பேசிக்கொண்டிருக்க சம்பந்திகள் பொதுவாக திருமண செலவுகளை விவாதித்து கொண்டிருந்தனர். அப்போது, மாமா இப்போ கிளம்புனாதான் நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு போக முடியும் என சுபா சொல்லவும், உடனே மித்ரன் நீயும் மனைவியும் கிளம்புங்க என்றார் சுந்தரேசன். நீங்க எல்லாரும் வாங்க சம்பந்தி, அண்ணன் உங்க எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொன்னாங்க என்றார் மித்ராவின் சித்தப்பா. நாங்கள் எங்கே சம்பந்தி வர்றது, வேலையெல்லாம் அப்படியே இருக்கு, உங்கள் பொண்ணையும் மருமகனையும் கூட்டிகிட்டு போங்க, வேணா சுரேஷ் ராஜியையும் கூட கூட்டிகிட்டு போங்க. என்ன சுரேஷ் என முடிக்கும் முன்பே, இதோ கிளம்பிட்டோம் மாமா என வேகமாக ராஜி அவர் முன்னாடி வந்து நிற்கவும், சுரேஷ் அவசர கொடுக்கையான தன் மனைவி செய்ததை தடுக்க முடியாமல் முறைத்து கொண்டு நின்றான். ராஜியின் வேகத்தை பார்த்து மற்றவர்கள் சிரிக்க, இல்லை மாமா, அது சரி, அம்மா வீட்டுக்கு போகிறாங்கன்னு இழுக்கவும், சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நானும் அதைத்தான் சொல்ல வந்தேன், சுரேஷ் போய் கிளம்பு என்றவர் திரும்பி, மித்ரா நீயும் தயாராகுமா என சொல்லவும், அவளோ எதுவும் பேசாமல் மித்ரனை பார்க்க, அவனும் நடக்கிறது எதுவும் தனக்கு சம்பந்தம் இல்லை என்பது போல உறவினர்களுடன் பேசிக்கொண்டிருந்தான். மருமகளின் பார்வையை பார்த்ததும் அவள் மித்ரனின் பதிலுக்காக காத்திருக்கிறாள் என புரிந்து கொண்ட மித்ரனின் தந்தை கண்களில் ஒரு மெச்சுதல் தோன்ற, மகனுக்கு ஏற்ற மனைவி என நம்பிக்கை மனதில் வந்தது. திருமணமாகி 7 வருடம் குடும்பம் நடத்திய ராஜி கூட அம்மா வீடு என்றதும் கணவனுக்கு முன் கிளம்ப, ஆனால் நேற்று திருமணம் முடிந்து அவளை தனது சித்தப்பாவும் அண்ணனும் வந்து அழைத்த போதும் கணவனின் பதிலுக்காக காத்திருக்கும் அவளின் குணம் அவருக்கு மிகவும் பிடித்து போனது. வேண்டாம் என்று குடும்பமே ஒதுக்க போராடி மருமகளாக உள்ளே நுழைந்த 2வது நாளிலேயே அந்த குடும்பத்தின் ஆணி வேரான தனது மாமனாரின் மனதில் இடம் பிடித்தாள் அந்த மான் விழியால், இல்லை மித்ரா. மித்ரன் இங்கே வா என மீண்டும் அவர் அவனை அழைக்க, என்னப்பா என்றபடி அவரிடம் வந்தான். மறுவீட்டு விருந்துக்கு போகணும், சீக்கிரம் கிளம்பு என சொல்லவும், இல்லப்பா எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு அப்புறம் போறேன் என்றவன் மித்ராவை மட்டும் போகச் சொல்லுங்க என்றான். இல்லைங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது 2 பேரும் சேர்ந்து தான் வரணும் என மித்ராவின் சித்தப்பா சொல்ல, பரவாயில்ல சித்தப்பா, அவர் வேலையெல்லாம் முடிஞ்சதும் நாங்கள் வந்துடுறோம் என மித்ரா தன் கணவனுக்கு ஆதரவாக பேச, இல்லை அது என அவர் இழுக்கவும், உடனே ஏண்டா நேற்று தான் கல்யாணம் முடிஞ்சது, இன்னைக்கு என்ன பெரிய வேலை இருக்கு, நான் தான் 10 நாள் லீவு போட சொன்னேன்ல என்றார் அவனின் தந்தை. இல்லைப்பா, கல்யாணத்துக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வழி அனுப்பணும், அதான் என இழுக்கவும், சம்மந்தி நீங்கள் கிளம்புங்க, இவன் வருவான் என்றவர் மகனிடம் திரும்பி, இப்போ நீ இவங்களோட போற, விருந்து முடிச்சிட்டு அப்புறம் நீ எங்கே வேண்டுமானாலும் போ என அழுத்தமாக கூறவும், அதற்கு மேல் எந்த பதிலும் சொல்லாமல் தலையாட்டியவன் அமைதியாக அவர்களுடன் நடந்தான். அவன் செல்வதை பார்த்து வேகமாக அவன் பின்னால் ஓடினாள் மித்ரா. அவன் அருகில் சென்றவள், ஏங்க சட்டை மாத்திக்கிறீங்களா என மெதுவாக கேட்க, அவனும் திரும்பி கோபத்துடன் அவளை முறைக்கவும், தலையை கீழே போட்டவள் வீடு செல்லும் வரை நிமிரவில்லை. ஒரு வழியாக மித்ரன், மித்ரா, சுரேஷ், ராஜி 4வரும் மித்ராவின் வீட்டை அடைந்தனர். மித்ராவின் குடும்பத்தினர் அவர்களை வரவேற்று உபசரித்தனர். என்ன தம்பி, அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல என மித்ராவின் சித்தி கேட்க, அவங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, வரலைன்னு சொல்லிட்டாங்க என பதில் சொன்னான் சுரேஷ். உள்ளே வந்ததும் பேருக்காக கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அருகில் இருக்கும் தனது அம்மா வீட்டிற்கு சென்று விட்டாள் ராஜி. மித்ராவின் வீட்டிலிருந்து 4 வீடு தள்ளிதான் ராஜியின் அம்மா வீடு இருக்கிறது. அவளை தடுக்கவும் முடியாமல், தம்பிக்கு துணையாக இருக்கவும் முடியாமல் சுரேஷ் தடுமாறுவதை பார்த்த மித்ரன், அண்ணி மட்டும் தனியா போறாங்க, நீங்களும் கிளம்புங்க என அனுப்பி வைத்தான். அதற்குள் இங்கு விருந்து தயாராக இருக்க, வாங்க மாப்பிள்ள சாப்பிடலாம் என்றார் வரதராஜன். கதிர் எங்க மாமா,
கூடவே வந்தாரு, அப்புறம் ஆளையே காணோம். அவரும் வரட்டும், சேர்ந்து சாப்பிடுறோம் என தனியாக சாப்பிட கூச்சமாக இருக்க சுரேஷும் வரட்டும் என்றான் மித்ரன். வரதராஜன் சற்று தயங்கிய பின்னர், அது மாப்பிள்ள, உங்களுக்கு வாத்துக்கறி ரொம்ப பிடிக்கும்னு மித்ரா இப்பதான் சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு வர அனுப்பியிருக்கோம். என்னது, வாத்துக்கறியா என அதிர்ந்தபடி மாமனாரை பார்த்தான் மித்ரன். ஏனெனில் அவன் சில வருடங்களாகத்தான் இதை சாப்பிடுகிறான். வேலை பார்க்கும் இடத்தில் நண்பர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டு பழகி கொண்டான். வீட்டில் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவருக்கு என யோசித்தவன் அப்போதுதான் மித்ரா சொல்லுச்சு என்று அவர் சொன்னது ஞாபகம் வர, இவளுக்கு எப்படி தெரியும் என யோசித்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் மித்ரா சமையலறையில் இருந்து வர அவன் அவளை முறைத்தான். உடனே, ஏங்க பசிக்குதா, இதோ இட்லி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, உங்களுக்கு பாதாம் பால் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க என்றவள் உள்ளே திரும்பி, அம்மா சீக்கிரம் செய்யுங்க, இவருக்கு பசிக்குதான் என இவளாகவே அவன் அதற்குத்தான் முறைக்கிறான் என நினைத்து அவர்களை அவசரப்படுத்தி மேலும் அவனது கோபத்தை அதிகப்படுத்தினாள். உடனே, கோவிச்சுக்காதீங்க மாப்பிள்ள, எல்லாம் தயாராகிடுச்சு. இப்போ இந்த புள்ள, என்னம்மா வெறும் டிஃபன் மட்டும்தானா, ஏதாவது ஸ்பெஷலாக ரெடி பண்ணுங்கன்னு சொல்லுச்சு, அதான் பாதாம் பால் செய்ய கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, இதோ 5 நிமிஷம் மாப்பிள்ள என வேகமாக சமையலறையில் இருந்து வெளிவந்து அவரிடம் மன்னிப்பு கோரும் வகையில் ராதிகா கூற மித்ரன் கோபத்தின் உச்சநிலைக்கே சென்று விட்டான். கடவுளே, இவன் நமக்கு ஓவர் பில்டப் கொடுத்து அசிங்கப்படுத்துகிறாளே என மனதிற்குள் கருகியபடி அவளை எரித்துவிடும் பார்வை பார்த்தவன் பின்னர் அவரிடம் திரும்பி, அத்தை, எனக்கு ஸ்பெஷலாக எதுவும் வேண்டாம், எப்போது இருக்கிறது போதும் என்றான். அவரோ, இதோ அவ்வளவுதான் மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என மீண்டும் அவர் பணிவாக சொல்லவும் மித்ரன் நிலை மிகவும் தர்ம சங்கடமாகிவிட்டது. மீண்டும் அவன் முறைக்கவும், நம்ம ஏதாவது தப்பா சொல்லிட்டோமோ என அவளது சிறு மூளையை தட்டி யோசித்து கொண்டிருக்க அதற்குள் விருந்து தயார் என சொல்லவும் ஒரு வழியாக விருந்தை முடித்துவிட்டு, சரி மாமா, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு மதியம் வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் மித்ரன். என்ன மாப்பிள்ள, இப்போதான் சாப்பிட்டீங்க, உடனே கிளம்புறேன்னு சொல்றீங்க, ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துட்டு போங்க என்றவர் மித்ராவிடம் திரும்பி, மாப்பிள்ளைய உன் அறைக்கு அழைச்சிட்டு போ என்றார் வரதராஜன். மித்ரன் வேகமாக, இல்ல மாமா, அது என மறுத்து பேச, மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாள் தானே என அவர் ஏதோ சொல்ல வர அதற்குள், தம்பி இந்தாங்க பாதாம் பால் என ராதிகா தரவும் வேற வழி இல்லாமல் அதை வாங்கியபடி மித்ராவின் பின்னால் சென்றான். அறைக்குள் நுழைந்ததும், ஏய், உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா, எப்போவும் நீ சொல்றது தான் எல்லாரும் கேட்கணுமா, மற்றவங்க சொல்றதை கேட்குற பழக்கமே உனக்கு கிடையாதா, மற்றவங்கள புரிஞ்சுக்கவே மாட்டியா, என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு என தன் பெயரை சொல்லி விருந்தில் அவள் பண்ணின அலம்பலை தாங்க முடியாமல் கொதித்து கொண்டிருந்தவன் அவள் தனியாக சிக்கியதும் ஆத்திரத்தில் வார்த்தைகள் சரமாரியாக விழுந்தது. இதை எதிர்பார்க்காத மித்ரா, ஏங்க என்ன ஆச்சு, நான் என்ன தப்பு பண்ணினேன் என புரியாமல் அப்பாவியாக கேட்கவும், ஏய் இப்படி முதல்ல பேசாத, முதல்ல உன் முட்டைக்கண்ணை அந்த பக்கம் திருப்பு, பண்ணுறதெல்லாம் கேடித்தனம், முகத்தை பச்சை பிள்ளை மாதிரி வச்சுக்கிறது, உங்கள் வீட்டுக்கு வந்ததும் என்ன ரொம்ப துள்ளுற, என்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன, ஏன் என் மானத்தை வாங்குற, ஏண்டி நான் உன்கிட்ட வாத்துக்கறி வேணும்னு சொன்னனா என ஒற்றை விரலை அவள் முன் நீட்டியபடி அவன் முன்னே வர அவளோ பின்னே நகர்ந்தபடி, இல்லைங்க, அது சாப்பிடுவேங்கன்னு என சொல்ல தொடங்கும் முன், உனக்கு வேணும்னா நீ வாங்கி சாப்பிட வேண்டியது தானே என அவன் சொல்லி முடிக்கும் முன் அவள் வாந்தி எடுப்பது போல் முகம் சுளிக்க அவனும் முறைக்கவும், இல்லைங்க, எனக்கு கவுச்சை எல்லாம் பிடிக்காது, நான் அசைவம் சாப்பிட மாட்டேன் என மெதுவாக சொன்னாள். என்னது, நீ சைவமா என்றவன் அவனது வேகம் சற்று மட்டுப்பட, அப்புறம் எதுக்கு உங்கள் அப்பா கிட்ட வாங்கிட்டு வர சொன்ன என கேட்டான். உங்களுக்கு பிடிக்கும்னு தான் என அவன் முகத்தை பார்க்காமல் தலையை குனிந்தபடியே சொல்லவும், யார் சொன்னா எனக்கு பிடிக்கும்னு, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது என வேகமாக மறுத்தான். இல்லை, உங்களுக்கு பிடிக்கும், எப்படியும் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் சாப்பிடுவீங்க என்று அவள் உறுதியாக சொல்லவும் பதில் எதுவும் பேசாமல் அவளை ஆழ்ந்து பார்த்தபடியே நின்றான் மித்ரன். அவன் அமைதியாக தன்னையே பார்த்து கொண்டிருப்பதை பார்த்தவள், என்னங்க, நான் சொன்னது சரிதானே என உன்னை பற்றி எனக்கு தெரியும் என்ற தோரணையில் புருவத்தை லேசாக உயர்த்தி அவள் கேட்கவும், ஆமாம் என்று முதலில் கூறியவன், இல்லை அது எப்பயாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட என இழுக்கவும், அப்படியா, அது மட்டும்தானா இல்லை என அவள் இழுக்க, ஏய் என்னடி இது, அது மட்டும்தான் என வேகமாக சொன்னவன் பின்னர் சில வினாடிகள் சுதாரித்து, உன் மனசுல என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன கேள்வி கேட்குற அளவுக்கு நீ வந்துட்டியா,
நான் தான் உன்கிட்ட கல்யாணத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன் தானே. என்னை பற்றின முடிவை நீ எடுக்காத, நான் நானாத்தான் இருப்பேன். இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. என்னோட விஷயத்தில் யாரும் கேள்வி கேட்கறதும் முடிவெடுக்கிறதும் எனக்கு பிடிக்காது என அவளின் முன் தன் தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியாமல் பழைய ஞாபகங்கள் வர கோபத்தில் எரிந்து விழுந்தான். அதை கேட்டதும் சில வினாடிகள் அமைதியாக நின்றவள் பின்னர் சரி செய்ய, முதல்ல பாலை குடிச்சு முடிங்க, ஆறிட போகுது என சாதாரணமாக சொன்னாள். அவளது செய்கையில் பால் குடித்து கொண்டிருந்தவனுக்கு சட்டென்று புற ஏற, அச்சோ என்ன ஆச்சு, தொணத்தொணன்னு பேசிக்கிட்டே குடிச்சா இப்படித்தான், ஏங்க இப்படி பண்றீங்க என இதுவரை எதுவுமே நடக்காதது போல் உரிமையாக சொல்லியபடி அவன் உயரத்திற்கு இவள் கை எட்டாமல் போக, வேகமாக அருகில் இருக்கும் கட்டிலின் மீது ஏறி அவன் தலைக்கு மேல் நின்று கொண்டு தலையை தட்டி கொடுத்தாள். ஏற்கனவே கோபத்தில் குதித்து கொண்டிருந்தவன் இப்போ அருகில் தன்னை விட உயரத்தில் நின்று கொண்டு அவள் இதை சொல்லவும், மேலே நிமிர்ந்து அவள் முகத்தை பார்த்தவன் கோபத்தில் பல்லையும் நரநரவென கடித்தபடி வேகமாக அவள் கைகளை பிடித்து கீழே இழுத்தவன் தன் முகத்திற்கு நேராக நிறுத்தி, ஏய், நீ என்ன சீண்டி பார்க்கணும்னு இந்த மாதிரி செய்றியா? இங்க பாரு, இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி எனக்கு பிடிச்சது செஞ்சு தர்றது, என் மேலே அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சீன் போடுறது, இந்த வேலையெல்லாம் இத்தோட நிறுத்திடு. அதான் என்னை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்ட. இன்னும் எதுக்கு இந்த பில்டப் எல்லாம்? நீ சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும்னு திமிரடி உனக்கு. இதற்கான விளைவுகளை நீ கண்டிப்பாக அனுபவிக்க தான் போற என என்ன பேசுகிறோம், எதற்காக கோபப்படுகிறோம் என்று கூட தெரியாமல் அவளை திட்ட வேண்டும் என்பதற்காகவே ஆத்திரத்தில் அவன் வார்த்தைகளை கொட்டினான். ஆனால் அவளோ அதற்கெல்லாம் அசரும் ஆள் நான் இல்லை என்பது போல், சரிங்க, இனி நீங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிறேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, பண்றேன் என்று பணிவாக கேட்டாள். இதை அவன் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. திருமணத்திற்கு முன் ஏன் இப்போ வரையிலும் அவன் பேசுவதை மறுத்து பேசியே பழக்கப்பட்டவள். மேலும் இப்போ உடனே சரண்டர் ஆவது போல பேசவும் இவனுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அதற்குள் அவனது தொலைபேசி ஒலிக்கவும் எடுத்து காதில் வைத்தவன், இதோ வந்துட்டேன் மச்சான், 5 நிமிஷத்துல அங்கே இருப்பேன் என்றவன் வேகமாக அறையிலிருந்து வெளியே வந்து பெரியவர்களிடம் சொல்லிவிட்டு கிளம்பினான். அவன் சென்ற பிறகு நிம்மதியாக பெருமூச்சு விட்டாள் மித்ரா. அவன் செல்லும் பாதையையே பார்த்து கொண்டிருந்தவள் மனமும் நிம்மதி பெருமூச்சு விட, கண்களும் அதற்கு மாறாக கண்ணீரை அருவி போல் கொட்டி கொண்டிருந்தது. எத்தனை மணி நேரங்கள் அப்படியே நின்றிருப்பாள் என்று அவளுக்கு தெரியாது. காஃபி குடிக்கிறியா மித்ரா என கேட்டுக்கொண்டே அங்கு வந்த ராதிகா கண்ணீரோடு நின்ற மகளை பார்த்ததும் சில வினாடிகள் திகைத்து போனார். பின்னர் மகளின் அருகில் வந்து அவள் கைகளை பிடிக்க, தாயின் முகத்தை பார்த்ததும் அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் எல்லாம் அலைப்போல் எழும்பி வர, அம்மா என அவள் அந்த வார்த்தையை அழுத்தி உச்சரித்தபடி அவர் தோள்மேல் சாய, அவர் ஏதும் சொல்லாமல் தன் மகளை தோளோடு அணைத்து கொண்டார். ஆறுதல் வார்த்தைகளால் அவளின் காயத்திற்கு மருந்திட முடியாது என்பது அவருக்கும் தெரியும். அன்னையின் அணைப்பில் சிறிது நேரம் இருந்தவள் பின்னர் மெதுவாக அவரிடமிருந்து விலகி, இல்லம்மா, அவர் ஏதோ சொல்லல, நான் தான் என ஏதோ காரணத்தை அவள் உளர, ராதிகாவோ காஃபி சாப்பிட்றியா என அவர் சாதாரணமாக கேட்கவும் சில நொடிகள் அங்கு அமைதி நிலவ, பின்னர் சாப்பிட்றேம்மா என்றாள் மித்ரா. இங்கே கொண்டு வரட்டுமா இல்லை கீழே வரியா என அவர் கேட்கவும், நான் கீழே வரேம்மா என்றபடி தாயின் பின்னே நடந்தாள். தாய் அறியாத சூழ்நிலை இல்லை. மகள் படும் வேதனை அவருக்கு புரியாமல் இல்லை. ஆனால் அதற்கான தீர்வு அவரிடமும் இல்லாத போது பாவம் அவர் என்ன செய்வார்? நீயாக தேடிக்கொண்ட வினை என்று பெற்ற மகளை பழித்து பேசத்தான் முடியுமா? சில நேரங்களில் மௌனமும் காலமும் மட்டுமே அதற்கு தீர்வாக அமையும். மித்ராவோ நினைத்ததை அடைந்துவிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூட முடியாமல் நடக்கும் நிகழ்வுகள் அவளை அணு அணுவாக கொள்ள, தன் மனதில் நிறைந்திருந்தவன் மனதிற்குள் தன்னை நிலைநிறுத்த அவள் படப்போகும் பாட்டை நினைக்கையில் அவள் உடல் சிலிர்த்து போனது. மனதில் ஏதேதோ நினைத்தவாறு வந்தவள் எதிரில் வந்த சுபாவின் மேல் மோதி நின்றாள். ஒரு மனுஷி நிற்கிறது கூட உனக்கு தெரியலையா? என்ன, நேற்று இரவு மயக்கத்தில் இருந்து இன்னும் வெளியே வர முடியலையா என அவர்களின் முதலிரவை சொல்லி அவள் கேலி பண்ண, கடவுளே, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலையே, எந்த மாதிரி சூழ்நிலையில நான் இருக்கேன், இது என்ன உளறிக்கிட்டு இருக்கு என்று மனதிற்குள் புலம்பியவள் சிரித்து பல்லை காட்டிவிட்டு அவள் சொல்லவும் சுபா விடாமல் அவளை நச்சரிக்க, மித்ராவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வாங்க முடியவில்லை. ஆம், மித்ராவின் குணமே அதுதான். அமைதியானவள், ஆனால் அழுத்தமானவள். அதிகம் ஆசைப்பட மாட்டாள், ஆனால் விருப்பப்பட்டதை எப்படியும் அடைந்தே தீருவாள். மித்ரனை அடைந்ததும் அப்படித்தான். ஆனால் மித்ரனோ இதற்கு நேர் எதிரானவன். எப்போதும் எல்லோரிடமும் கலகலப்பாக பேசும் குணம்,
கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்தி விடுவான். நாணல் போல எல்லாவற்றிற்கும் வளைந்து கொடுப்பவன். இந்த திருமணமே வளைந்து கொடுக்காத மித்ராவின் மன உறுதியும் மித்ரனின் இலகிய மனதாலுமே முடிவானது. பின்னர் மறுவீட்டு விருந்தை முடித்துவிட்டு இரவு அவர்கள் வீட்டில் தங்கச் சொல்லி மித்ராவின் பெற்றோர்கள் எவ்வளவோ கெஞ்சியும் மித்ரன் மறுத்துவிட்டான். மித்ராவோ எதுவும் பேசாமல் அவனுடன் கிளம்பி வந்துவிட்டாள். அன்று இரவு மித்ரன் அவன் தந்தையிடம் பேசிவிட்டு வருவதற்கு நேரமாகிவிட மித்ரா உறங்கிவிட்டாள். பின்னர் அடுத்த 2 நாட்கள் அவர்கள் சேலத்தில் தனி குடித்தனம் செல்வதற்கு பொருட்கள் வாங்குவது என அங்கும் இங்கும் சென்று கொண்டிருந்ததில் கணவன் மனைவி இருவருக்கும் பேசுவதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை. ஊருக்கு கிளம்பி கொண்டிருக்கும் நேரத்தில், இங்க பாரு மித்ரன், எவ்வளோ வேலை இருந்தாலும் வாரம் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும். அப்புறம் யார் என்ன சொன்னாலும் கேட்காத. செய்யறதுக்கு முன்னாடியே உங்கள் அப்பா கிட்ட ஒரு முறை சொல்லிட்டு அப்புறம் செய். என்னதான் மற்றவங்க சொன்னாலும் செஞ்சாலும் பெத்தவங்க செய்கிற மாதிரி வராது என தனது மருமகளை ஓரக்கண்ணால் பார்த்தபடி அபிராமி மகனுக்கு அறிவுரை சொல்லி கொண்டிருக்க, ஏமா நான் என்னமோ புதுசாக போகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. 5 வருஷம் இருந்த ஊர் தானே, நீங்கள் ஏதோ நான் இப்போதான் போகிற மாதிரி அட்வைஸ் சொல்லிட்டு இருக்கீங்க என அவன் புரியாமல் கேட்கவும், உன் கல்யாணம் எப்போ உறுதியாச்சோ அப்போவிருந்து உன் விஷயத்தில் எப்போ எது மாறும்னு ஒன்றுமே புரியலை என சந்தடி சாக்கில் திருமண நிகழ்வை அவனுக்கு ஞாபகப்படுத்தவும் அவனது முகம் சுருங்க சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது. மித்ராவோ இந்த 3 நாட்களாக வாய் திறக்கவில்லை. ஏண்டா மித்ரன், ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி திருச்செங்கோடு மலைக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க, பூஜைக்கு சொல்லியிருக்கேன் என்றபடி அங்கு வந்தார் மித்ரனின் தந்தை. அதெல்லாம் போயிட்டு வந்தாச்சுப்பா என அவன் வேகமாக சொல்ல, அவரோ நேத்து தானே நான் சொன்னேன், நீ எப்போ போன என அவர் கேட்கவும், நேத்து தான் நானும் போயிட்டு வந்தேன்ப்பா என்றான். டேய், இன்னைக்கு உன் பொண்டாட்டி அழைச்சிட்டு கோயிலுக்கு போயிட்டு வா, அப்புறம் ஊருக்கு கிளம்பலாம் என அவர் சொல்லவும் உடனே திரும்பி மித்ராவை பார்த்தவன், இது உன் வேலையா என கண்களால் கேட்டான். ஏனெனில் முதல் நாள் இரவுதான் மித்ரா கோவிலுக்கு போயிட்டு வரலாமா என கேட்க அதற்கு முறைப்பை மட்டுமே பதிலாக தந்தான் அவள் கணவன். மித்ரன் அர்த்தநாரீஸ்வரர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையை மித்ரா அறிவாள். அதனால் தங்களது புது வாழ்க்கை தொடங்க அங்கு செல்ல ஆசைப்பட்டாள். ஆனால் மித்ரனும் அதற்கு மறுத்துவிட்டான். இன்று அவனது தந்தை கோவிலுக்கு போங்க என்று சொன்னதும் திரும்பி அவளை முறைத்தான். அவளோ நான் எதுவும் சொல்லலை என பயத்தில் வாய்விட்டு சொல்லவும், அதான் அவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறேன்ல, விடுங்களேன் என அபிராமி சொல்லவும், இல்லை அபிராமி, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து என அவர் சொல்லும் போதே அவரை முறைக்க அதற்கு மேல் அவர் எதுவும் பேசவில்லை. பின்னர் உறவினர்கள் எல்லாம் வழி அனுப்ப வந்துவிட அந்த பேச்சுக்கு அத்தோடு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தாய் தந்தையை பார்த்தவுடன் வேகமாக ஓடிச் சென்று தனது அப்பாவின் கைகளை பாசத்துடன் பற்றியவள் அவர்கள் அருகில் நின்று கொண்டாள் மித்ரா. ஒரு பெண்ணிற்கு மனிதருக்கு பிடித்த கணவன், ஆசைப்பட்ட வாழ்க்கை என அனைத்தும் நிறைவாக அமைந்தாலும் பெற்றவர்களை பிரிந்து செல்லும் போது அந்த பெண்ணின் மனம் படும் துயரம் வார்த்தைகளால் அளவிட முடியாது. பல போராட்டங்களை நடத்தி நினைத்ததை சாதித்தவள் இன்று ஏனோ அந்த சந்தோஷமெல்லாம் மறந்து போக மனதின் கலக்கம் முகத்தில் தெரிந்தது. தன்னை கண்டதும் தாய்மடி தேடிய பசு போல் மகள் வந்து ஒட்டிக்கொள்ள பாசத்தோடு பார்த்தவர், ஏண்டா கண்ணு, எல்லாமே எடுத்து வச்சாச்சா? மாப்பிள்ளைய நல்லா பார்த்துக்கோ, உன் உடம்பையும் பத்திரமா பார்த்துக்கோ, உனக்கு ஏதாவது தேவைப்பட்டா அப்பாவுக்கு ஒரு ஃபோன் போடு, ஓடி வந்துடுறேன் என அவர் பேசிக்கொண்டிருக்க அவளோ தரையை பார்த்தபடி தலையை மட்டும் அசைக்க, ஆனால் அவரின் கைகளை பற்றியிருந்த மகளின் பிடி இறுக வார்த்தைகள் சொல்லாத பல விஷயங்களை அவளது கை நடுக்கம் அவருக்கு உணர்த்தியது. சில வினாடிகள் அவருமே மௌனமாக இருக்க பின்னர் அவளை தன் தோளோடு சாய்த்து, உனக்கு எப்பவும் நாங்கள் இருக்கோம் மித்ரா, உன் சந்தோஷம்தான் எங்கள் சந்தோஷம், எங்களுக்கு எல்லாமே நீதான் கண்ணு என பாசத்தை வார்த்தைகளால் வடிக்க, அதை கேட்டதும் அவள் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவர் மார்பில் விழுந்து சட்டையை நனைத்தது. அதை பார்த்ததும் பதில், ஏண்டா கண்ணு, எதுக்கு அழுவுற? எதுவா இருந்தாலும் மனசு விட்டு பேசுடா என அவர் கேட்கவும், போதும்பா, பேச வேண்டியது எல்லாமே அளவுக்கு மீறி நான் பேசிட்டேன், இனி எதுவுமே இல்லப்பா என சொல்லும் போதே தேம்பலும் அழுகையும் வர, அதுவரை மற்றவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டிருக்க தந்தையையும் மகளையும் யாரும் கவனிக்கவில்லை. அவளது தேம்பலில் ராதிகா திரும்பி பார்க்க மகளை பிரிய முடியாமல் அணைத்து நின்ற கணவரை பார்த்ததும் அவருக்கும் ஆத்திரமும் அழுகையும் வர அந்த இடம் சில மணி நேரம் பாசத்தால் கட்டுண்டு கிடந்தது. பின்னர் தாயின் அருகில் சென்றவள் அவர் கைகளை எடுத்து தன் கைப்பிடிக்குள் வைத்துக்கொண்டு சில வினாடிகள் கழித்து அவள் கண்களில் இருந்து விழும் கண்ணீர் முத்துக்கள் அவர் கைகளில் பட அவரோ மித்ரா என அவளை இறுக அணைக்கவும் அந்த அணைப்பில் சிறிது நேரம் இருந்தவள் பின்னர் விலகி, அம்மா என்னை மன்னிச்சிடுமா, ரொம்ப வேதனைப்படுத்திட்டேன் உங்களை
என சொல்லவும், அப்படியெல்லாம் சொல்லாத மித்ரா, எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் என அவர் சொல்லவும், சில வினாடிகள் தாயை பார்த்து கொண்டிருந்தவள் சட்டென்று அவர் கன்னத்தில் ஒரு முத்தமிட அந்த தாயின் மனமோ ஒரு நிமிடம் நின்று துடித்தது. ஆம், மித்ரா எப்போதும் தவறு செய்துவிட்டாள் என்றால் அதை வார்த்தைகளால் ஒத்துக்கொள்ள மாட்டாள். தாய் திட்டி முடித்ததும் அவரின் அருகில் சென்று அவரது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு ஓடிவிடுவாள். அந்த முத்தத்திலேயே அவளது தவறை ராதிகா மறந்து விடுவார். ஆனால் இவையெல்லாம் 5 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அதற்கு பின்னர் வார்த்தைகளில் சதிராட்டமே தவிர கனிவான பேச்சுக்கும் பாசமான முத்தத்திற்கும் அங்கு வேலையே இல்லாமல் போய்விட்டது. பல வருடங்களுக்கு பின் மீண்டும் தனது மகள் தங்களுக்கு திரும்ப கிடைத்துவிட்டாள் என பெருமிதத்தில் அந்த தாயின் உள்ளம் குளிர்ந்து போய் நின்றது. அனைவரிடமும் விடைபெற்று கொண்டு அவள் காரில் சென்று அமர, அதுவரை அவளையே கவனித்துக் கொண்டிருந்த மித்ரனுக்கு இன்று ஏனோ அவள் புதுமையாக தெரிந்தாள். மித்ரா அழுது அவன் பார்த்ததும் இல்லை. திருமண குழப்பத்தின் போதும் பிடிவாதமும் அழுத்தமுமாக இருப்பாளே தவிர உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டாள். சில நேரங்களில் மித்ரன் கடுப்பாகி விடுவான். ஆனால் இன்று பிறந்த வீட்டை விட்டு பிரியும் தவிப்பா, இல்லை தன் எதிர்கால வாழ்க்கையை நினைத்து பயமா என ஏதோ ஒன்று அவள் மனதை ஆட்டுவிக்க கலங்கி போய் நின்றாள் அந்த மான் விழியால். 6 மாதத்திற்கு முன்பு இங்கு இருப்பவர்கள் அனைவரும் இதே போல கலங்கி நிற்க, ஆனால் மித்ரா மட்டும் எதற்கும் அசராமல் உறுதியாக நின்றது அவன் கண்முன் வந்தது. காரின் பயணத்தில் அவள் அமைதியாக அமர்ந்திருக்க, அருகில் இருந்தவனின் மனமோ அந்த அமைதியின் ஆரம்ப அரிச்சுவடியை நோக்கி சென்றது. இக்காதல் கதை தொடரும். இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.